அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். இந்த பதிவு யாருக்குன்னா, திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், திருமணம் தாமதப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பதிவு. அதாவது மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் இப்படி தான் அமையும். நீங்கள் எங்கே போய் எப்படி தேடினாலும் இப்படி தான் அமையும். இதை நீங்கள் பயன்படுத்திங்க. தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்காதீங்க. கல்யாண வயசை விட்டுட்டு வயதாகி காலம் கடந்து கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. மகர ராசி அன்பர்கள், திருமணமானவர்கள், ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அதாவது சனி திசை நடந்து கொண்டிருப்பவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனியில் குடும்பச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த 6 வருஷம் 7.5 நாட்டு சனியை கடந்து விட்டீர்கள். 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 2வது சுற்று 7.5 நாட்டு சனியாகவும் இருக்கலாம், 3வது சுற்று 7.5 நாட்டு சனியாகவும் இருக்கலாம். மகர ராசியை பொறுத்தவரை வயது ஆகத்தான், உங்களுக்கு வயசு ஆகத்தான் இளமை திரும்பும். நல்லா புத்துணர்ச்சியாக ஆக்டிவாக செயல்படுவீங்க. சனி மகாதிசை நடக்கும்போது எல்லாமே கிடைக்கும். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் நன்றாகவே இருக்கும். நல்ல வீடு கட்டி நல்ல சம்பாதித்துடன் வசதியாகவே வாழ்வீர்கள். ஆனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது. கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுடன் வாழக்கூடிய அமைப்பு இந்த சனி மகாதிசையில் ஏற்படுத்திவிடும். இதை மகர ராசி அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் குடும்பச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு 6 மாத காலம் குரு பலன் இருக்கிறது. இன்னொரு 6 மாத காலத்தில் உங்களுக்கு சர்ப்ப தோஷம் ஆரம்பிக்க போகிறது. 2வது வீட்டில் ராகுவும் 8வது வீட்டில் கேதுவும் நாகதோஷம் உங்களுக்கு வரப்போகிறது. திருமணம் தாமதப்பட்டு கொண்டிருப்பவர்கள், திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து இன்னொரு 6 மாத காலத்தில் நீங்கள் கூடுதல் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். காலபுருஷனுக்கு 10வது வீடு தொழில் ஜீவன கர்மஸ்தானம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது வீடு. காலபுருஷனுக்கு 4வது வீடு கடகராசி. மகர ராசிக்கு 7ஆம் இடம் கலத்தரஸ்தானமாக கடகராசி வருகிறது. அது சந்திர பகவானுடைய வீடு. கடகராசி என்பது அமகல தோஷத்தை கொடுக்கக்கூடியது. மகரம் என்பது கர்மா, ஏம காரியங்களை செய்து வைப்பது. மகர ராசி அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி அமையும் என்றால், மகர ராசிக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன் மகர ராசிக்கு 5வது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். அவர் மகர ராசிக்கு 11வது வீட்டிலே நேசம் அடைகிறார். 5வது வீட்டிலே சந்திரன் உச்ச பலத்தில் இருக்கும்போது பெரும்பாலும் மகர ராசி என்பவர்களுக்கு உத்திராடமாக இருந்தாலும் சரி, திருவோணமாக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இளம் வயதில் சரியான பருவத்தில் காதல் வரும். 100க்கு 80% பேருக்கு மகர ராசி என்பதற்கு காதல் திருமணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சிக்கோ காதல் திருமணம் நடக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலே உச்சபலம் வரும்போது காதல் திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவுடன் தனி குடித்தனம் போகிற மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரித்து விட்டுரும். 7ஆம் வீட்டின் அதிபதி 11வது வீட்டிலே நேசம் பெறும்போது உங்களுக்கு ஒரே தாரம் தான். 2 தாரம் 3 தாரம் அமைப்பு மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு குறைவு. ஏதோ 100ல் 2 பேர், ஒரு பேருக்கு 2 தாரம் அமையலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு ஒரே தாரம் தான். எப்படி உங்களுக்கு வரன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கடகம் என்பது அமங்கலை தோஷம் உடையது. உங்களுக்கு வரக்கூடிய வரன் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி, குடும்பத்தில் பெற்றோர்கள் வரன் பார்த்து நிச்சயம் பண்ணி திருமணம் செய்தாலும் சரி, வருகின்ற வரன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருவர் இறந்திருப்பார். உச்சமான குடும்பத்தில் மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு வரன் அமையும். இது சொந்தக்காரராக இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், உறவினர்கள் அல்லாத இடத்துல கூட இருக்கலாம். மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு உச்சமான இடத்தில்தான் வரன் அமையும். இது 100க்கு 80% பேருக்கு இப்படி தான் திருமணம் அமையும். இதை ஃபாலோ பண்ணி வரன் பாருங்கள். இன்னொரு 6 மாத காலம் கோச்சாரத்தில் குருபலன் இருக்கிறது. திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். அதாவது நீங்கள் புரோகர்களிடம் ஜாதகம் கொடுக்கும்போதே உச்சமான இடத்தில் வரன் பார்க்க சொல்லுங்கள். பார்க்கின்ற வரனுக்கு அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருவர் இறந்திருக்க வேண்டும். அப்படி உச்சமான இடத்தில் நீங்கள் வரன் பார்க்கும்போது உங்களுக்கு உடனே வரன் செட் ஆகும். பெரும்பாலும் மகர ராசி லக்ன அன்பர்கள் குடும்பத்தில் தாய் தந்தையரில் யாராவது ஒருவர் இறந்த பிறகு தான் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். அப்படி இல்லைன்னா வயது ஏறும், காலம் கடக்கும். இதற்கு தீர்வு பரிகாரங்கள் 1008 பரிகாரம் செஞ்சாலும் சரி, போகாத கோயிலுக்கெல்லாம் போனாலும் சரி, பணங்காசு மட்டும்தான் விரையாகும். வயது ஏற ஏற 35, 40, 45ன்னு வயது ஏறுது, திருமணம் தாமதப்படுது, கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்னு நட்சத்திரத்தை மாற்றி எழுதுவது, வயசு குறைச்சி போட்டு ஜாதகம் எழுதுவது, ஜாதகத்தையே மாற்றி எழுதுவது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இந்த மகா பாவத்தை மகர ராசி லக்ன அன்பர்கள் தவிர்த்து விடுங்க. ஏன்னா ஏற்கனவே உங்கள் ராசி கர்மா ராசி. மகரம் பெண் குறை உள்ள ராசி. திருமணம் ஆனவர்களுக்கு தெரியும், வாழ்க்கை துணையிடம் எந்த அளவு உங்களுக்கு பிரியம் அந்யோன்யம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் பிற்கால வயதில் வாழ்க்கை துணையிடம் கடுமையான கசப்பும் மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு நிலவும். என்ன பண்ணுறது, அனுசரித்து தான் வாழணும், விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு நீங்களே பிற்கால வயதில் அனுபவத்தில் தெரிந்து புரிந்து கொள்வீர்கள். மகரத்தை பொறுத்தவரை தாரம் ஒன்று தான். 2ஆம் தாரத்திற்கு முயற்சி செஞ்சிங்கன்னா களத்திராதிபதி 11வது வீட்டிலே நேச நிலையில் பலம் இழக்கும்போது முதல் தாரத்தை விட 2ஆம் தாரம் உங்கள் வாழ்க்கை மிக கடுமையாக இருக்கும். நரகத்தில் போய் வாடுற மாதிரி இருக்கும். இதையும் மகர ராசி லக்ன அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதல் தாரத்தை கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு முடிக்கொட்டலாம், 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மகர ராசி லக்ன அன்பர்கள் ஒருபோதும் மனதில் நீங்கள் எண்ணாதீர்கள். உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவே தான். பெண் குறை உள்ளது. இந்த மகர ராசி லக்ன அன்பர்களுடைய குடும்பத்தில் 7 ஜென்ம பெண்கள் சாபம் பெற்ற அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அதனால் பெண்களால் உங்களுக்கு தொல்லை தொந்தரவு கண்டிப்பாக வந்தே தீரும். 2025ஆம் வருடம் மே மாதம் வரை மகர ராசிக்கு குருபலன் இருக்கிறது. தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். சந்திரன் உச்சமடையக்கூடிய நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் களத்திராதிபதி குருபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது திருமணம் தாமதப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வரன் செட் ஆகும், உடனே திருமணம் நடக்கும். எத்தனை வயது கடந்திருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு 6 மாத காலங்களை தவற விட்டிங்கன்னா அடுத்தது சர்ப்பதோஷம் உங்கள் வாழ்க்கையில் மிக கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு உண்டு.
இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்வாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.